ஆயிரம் ஆயிரம் இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர்ஸ் வந்தாலும் நம்ம கையால் வறுத்து அரைச்ச மசாலாவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் அரோமாவும் இருக்குங்க. புதுசாக கல்யாணமான பொண்ணுங்களுக்கும் வெளியூரில் வேலைக்கு போய் செல்ஃப் குக் பண்ணுற பேச்சுலர்ஸுக்கும் உங்கள் அம்மாவோட சமையலை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க தானே. இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு டைம் அரைச்சி வச்சுக்கோங்க, 4 monthsக்கு மேலே கண்டிப்பாக வரும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிற இந்த மசாலா பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைச்சிடலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பேன் வச்சுருக்கேன். ஒன்று வறுக்கிறதுக்கும் வறுத்ததை எடுத்து தனியாக வச்சுறதுக்கும். ஸோ இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீரகம் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருளுமே ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி லைட்டாக பொரிஞ்சு வரணும், அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சமாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு சேர்த்துக்கலாம். உளுந்து, ஸோ உளுந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்து கடலைப்பருப்பு, இதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது ஸ்லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கிரைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற மல்லியை கொட்டிக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி என்னென்னா, இந்த மல்லியை இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை சூடாயிரும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக வரமிளகு எடுத்துக்கலாம். இந்த வரமிளகா ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு அதில் சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்களோடு சேர்த்துடலாங்க. அவ்வளோதான். இதை நல்லா ஆற விட்டு
கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எந்த குழம்புக்கு வேணாலும் இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியான ரெசிபி இல்லை இது. ஸோ நீங்களும் இதை அரைச்சி வச்சுட்டு உங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக பிரெஜ்னஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே சேஃப்.